அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை மகர ராசி நேர்களே, மகர லக்ன நேர்களே, துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற காலமாக இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும், நம்பிக்கை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும், உடைய பிரச்சனைகள் சற்று குறையும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ஆவணி மாதத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. காரணம், ஆவணி மாதம் தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்த மாதமாக கூட இருக்கலாம். மற்ற மாதம்லாம் சந்திக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கடந்த 2024 தொடங்கியதில் இருந்தே ஒவ்வொரு மகர ராசினியர்களும் ஒரு சில பிரச்சனைகளை மனதளவில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மார்ச் மாதமாக இருக்கட்டும், மே மாதமாக இருக்கட்டும், போராட்டம் அப்படிங்கிற லெவலுக்கு கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம். மனது குமுறி உள்ளம் வலிச்சு அந்த வெளியில் வருது பாருங்க, அந்த கோபம், அதில் வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். யாரையும் நம்பி எந்த செயலையும் இறங்காத நீங்கள் இப்பொழுது பண்ண தவறுக்கு காரணம் என்ன, பிராய்ச்சித்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் நிற்கிறீங்க பாருங்க. அதுதான் கஷ்டம். மனசளவில் பெரிய சிக்கல்களை சமாளித்த நீங்கள் இப்பொழுது இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளில போகிறது, இந்த சிக்கல்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ வருத்தத்தில் உட்காந்துருக்கணும், ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதை கடப்பதே ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். அவ்வளோ ஒரு துயரம், அவ்வளோ மனசில் ஒரு அழுத்தம், வலி, வேதனை, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளேயே அழறோம் அப்படிங்கிறதாங்க உண்மை. போராட்டம் அப்படிங்கிறது கூட போராடிடலாம், பணம் அப்படிங்கிறது இல்லைன்னா கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மன வியாதி, மன குழப்பத்தை தவிர்க்க முடியாமல் நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க, இதை யார்ட்டையும் ஓப்பனாக சொல்லவும் முடியாது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள்: தாய் தந்தையராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஒரு ஸ்டெப் நவுத்தி வச்சு இவங்க பிரச்சனையை இவங்களே சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அங்கே தான் இவங்களுடைய நல்ல உள்ளம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கோமோ இல்லையோ, உபத்திரமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுல மகர ராசினியர்கள் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. ஏன்னா தன்னால் ஒரு பிரச்சனை தன்னுடைய வீட்டில் நடத்தக்கூடாது, தன்னால் ஒரு பேச்சு பொருள் தன்னோட வீட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேச்சே இவங்களுக்கு லாபத்தாங்க. நேர்மை தவறாமல் உண்மையை பேசி மாட்டிக்கொள்ளும் மகர ராசினியர்களே, உண்மைக்கான தண்டனை, அவமானம், அசிங்கம் அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரியும். நம்பிக்கைக்கு உண்டான தண்டனை துரோகம்னு தெரியும். அன்புக்கு உண்டான தண்டனை, நம்ம பாசத்தை கூட்டினோம்ல, அசிங்கம். நம்மளுக்கு எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு யோசிக்காத விஷயத்தை செஞ்சு அதில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஆவணி மாதம் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். மகர ராசி நேர்களே, நகரம் திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சனி பகவான். சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து கொடுத்த பிரச்சனை சொல்லி மீள முடியாதுங்க. அவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருப்பார். ஒரு மனதளவில் ஒரு தண்ணியை சேமித்து வச்சா எந்த அளவுக்கு
சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மனதளவில் சேமித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களே, மாற்றம் ஏற்படாதா, முன்னேற்றம் ஏற்படாதா, இன்றைய நாள் நாளைக்கு மாறிடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள ரொம்ப இருக்கும். உங்களுடைய செயல் வழக்காடு அனைத்திலும் திருப்திங்கிறது இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கள, ஆனால் அந்த திருப்தியை உடைச்சி உங்கள் மனசில் ஒரு வருத்தம் உண்டாயிருக்கும் பாருங்க. அந்த வருத்தம் தான் உங்களை ரொம்ப கவலையடைய செஞ்சுருக்கும். எதற்கும் அசராமல், எதிலும் தலை குனியாமல், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தோளில் போட்டு சுமந்தரலான்னு நினைக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு சோதனைக்கு மேலே சோதனையாக பிரச்சனை வந்து நிற்குங்க. 24 மணி நேரமும் பிரச்சனை அப்படின்னா எந்த மகர ராசிக்காரங்களால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக, ஒரு மோட்சமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகிறது. முதல்ல உங்கள் படிப்பு நல்ல நிலைமைக்கு மாறும். காரணம், புதன் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருப்பார். அதே நேரத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே வேலை இந்த மாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அவர் இந்த மாதத்திலிருந்து பரணி நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார். ஸோ பரணி இந்த மாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார். ரோகிணிக்கு குரு போகும்போது மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்திற்கு மிக உரித்தான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் ஜாக்பாட் அடித்த மாதிரி சும்மா சரன்னு உங்கள் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்துவிட்டு நிம்மதிங்கிற ஒரு மூச்சுக்கு சென்று விடலாம். எதிர்பார்ப்புங்கிறத குறைச்சிக்கிட்டு நீங்கள் போராடினீங்கன்னா வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் மகர ராசினியர்களே, உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தி அடையும். பண வருவாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த பண வருவாய்க்கு மீறிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். உங்களுடைய செயல் சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பணத்தை சேமித்து வைக்கணும். பணத்தை செலவு பண்ணக்கூடாது. முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அந்த முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு உண்டுங்க. அந்த தருணம் தான் திருமண யோகம். இந்த ரோகிணியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன், சிம்ம ராசினியர்களை பார்த்தா பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செல்வதனால் உங்களுக்கு யாருடைய டைவர்ஸ் லெவலுக்கும் போயிடுச்சு. உங்களுக்கு காதலில் தோல்வி அடைந்து விட்டீர்கள், பணம் ஏமாந்து விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் உட்கார்ந்து பேசினா ஒரு சாதகமான நிலை, ஒரு நல்ல தைரியமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பவர்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரொம்ப சாதகம் அப்படிங்கிறத தாண்டி வெற்றிங்கிறது உண்டு, ஜெயம் அப்படிங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். முயற்சி செய்தால் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி கூட பிறந்தவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். கேது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பார்வையுடன், தனித்த குரு பார்வையுடன் கிடைக்கிறார். ஸோ இந்த இடத்துல தகப்பனிடம் இருந்து வரவேண்டிய பண வரவுகள் தாராளமாக வரும். சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரகம் பெற்று இருப்பதினால், திருப்பி சொல்கிறேன், சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வக்ரகம் பெற்றிருப்பதனால் என்னென்ன பிரச்சனையை லாஸ்ட் 5 வருஷமாக நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷன் நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். 3வது விஷயம், உங்களுடைய பொருளாதாரம், குடும்பம், உங்களுடைய செயல், வேலைவாய்ப்பு, வெளிநாடு விஷயம், என்னென்ன இடத்துலாம் சின்ன மைனஸ் இருந்ததோ அந்த மைனஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டைம். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு தனித்து செல்வதனால்
குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு ஏற்படலாம். 6ஆம் இடம் என்கின்ற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் செவ்வாய் பயணிப்பதால் இந்த மாதத்தின் பிற்பாதியில் செவ்வாய் பயணிக்கிறார். ஸோ அந்த காலகட்டங்களில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யோசித்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் அனுகூலமாக இல்லாத காரணத்தினால் உங்களை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பகிர்தல் அப்படிங்கிறது சரி வராதுங்க. இந்த நேரத்தில் கவனம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க சொல்கிறேன். உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத தாண்டி விவேகம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.